இருக்கீங்க? நம்ம எல்லாருமே நல்லா இருக்கோம். நாங்க வந்துட்டு 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த வாரம் சுண்டபெட்டியிலன்னு ஒரு ஊர், அந்த ஊர்ல சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நாங்க வந்து போட்டிக்கு போயிருக்கோம். அங்க வந்து நான் 4 காம்படிஷன்ஸ் அட்டன் பண்ணிருக்கேன். நான் வந்து இப்போ உங்களுக்கு அட்டன் பண்ண ஸ்பீச் அந்த காம்படிஷனை நான் அதில் பேசுகிற ஸ்பீச் வந்து உங்ககிட்ட பேசி காட்ட போகிறேன். சரி, சுண்டபெட்டி விலை எங்க இருக்கு? எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு? நான் கன்னியாகுமரி. எந்த ஊர் பக்கம் இருக்கு? நாகர்கோயில். அதுக்கு பக்கத்துல உள்ள கொஞ்சம் பெரிய எல்லாரும் ஈத்தாமொழி. ஈத்தாமொழிங்கிற ஊர் கரெக்டா? அது அந்த ஊர் பக்கத்துல தான் இருக்கு. அப்போ வந்துட்டு எங்க அம்மா அதுல என்ன யார் அது நடத்துறா? அந்த ஊர் மக்கள். ஊர் மக்கள்னா அதுல ஊர் மக்களா நடத்துறாங்க. காமராசர் இளைஞர் நற்பணி மன்றம். எத்தனை வருஷமா நடத்திட்டு இருக்காங்க? நான் எல்கேஜிலே போயிட்டு இருக்கேன். ரொம்ப வருஷமா நடத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் இருக்கு. அதுல போட்டிருந்தல அந்த நோட்டீஸ்ல எத்தனாவது வருஷம் அப்படின்னு ரொம்ப வருஷமா நடத்திட்டு இருக்காங்க. நானா வந்து பிரைஸ் வாங்குறேன், ஃபர்ஸ்ட் பிரைஸ். அத உங்ககிட்ட வந்து காட்டுறேன். ஆக்சுவலி இந்த ஊர் வந்து என் ஃப்ரெண்ட் ஊர் பக்கத்துல தான் இருக்கு. உன் ஃப்ரெண்டுக்கு ஊருக்கு பேர் என்னது? நன்றாக பண்ணினீர்களா? உங்கள் ஸ்பீச்சை நன்றாக செய்தீர்களா? அனைத்தையும் படைத்தவருக்கு இளவரசன் முதல் வணக்கம். மதிப்பிட வந்தவருக்கு மகிழ்ச்சியை தருவதற்கு கரங்குவித்து சிறப்பு வணக்கம். என்னோடு இருப்பவருக்கு எனக்கு கரவொலிகள் தருபவருக்கு நெஞ்சார்ந்த நல்வணக்கம். காமராசர் என்னும் ஆழ்மரத்தின் பெருமைகளை கடைக்கோடி மக்கள் வரை அறியும்படி செய்து கொண்டிருக்கும் விழுதுகளாம் சுண்டபெட்டி வரையூர் காமராசர் இளைஞர் நற்பணி மன்றத்தாருக்கு ஊர் மக்களுக்கு மூளைத்தனான சந்திர இளவரசியின் அன்பான பாச வணக்கம். காமராசர் ஆட்சிக்காலம் தமிழகத்தின் பொற்காலம் இது வென்றோ என் தலைப்பு. வெற்றிகள் தந்து வாழ்த்துவதன்று உங்கள் சிறப்பு. மகன் தந்தை காற்று உதவி இவன் தந்தை எண்ணால் பகிரும் சொல் என்று குமாரசாமி நாடாரையும் இந்த பொழுதில் பெருதோக்கும் தன்னகனை சான்றோரை கேட்டத்தாய் என்று சிவகாமி அம்மையாரன் ஒரே காலத்தில் உச்சத்தில் தூக்கிய மிகப்பெரிய ஆளுமை விருதுப்பட்டி என்னும் விருதுநகர் 1903ஆம் வருடம் ஜூலை 15ஆம் நாள் தந்த காமாட்சி என்னும் காமராசர் ஒளியுறந்து கடந்த தமிழகத்தில் பொற்கால ஆட்சி தந்து தமிழரின் புயங்களை உயர்த்த சரித்திரம் அறிவோம். தடைப்பட்ட கல்வி காந்தியால் கவரப்பட்டதால் கருப்பு காந்திக்கு அரசியல் பிரவேசம் சத்தியமூர்த்தி குருவானதால் கர்ம வீரருக்கு சாத்வீக வாழ்வு 1920 அரசியலில் நுழைந்தாலும் அரசரானது என்னவோ 1984 தான். அன்று தொடங்கியது தமிழகத்தின் பொற்கால சூறாவளி. அன்னையாவது புண்ணிய கோடி யாவாரை எடுத்தவித்தல் சொன்னவன் பாரதி செய்தவன் எங்கள் மாபெரும் தலைவன். மூடப்பட்டு கிடந்த 6000 பள்ளிகளின் தளங்களை உடைத்தெறிந்திருந்த படிக்காத மேலை புயல் மட்டுமா ஒரு மைல் தூரத்திற்கு ஒரு பள்ளி, 3000 நூலகங்கள், 30,000 திறக்கப் பள்ளிகள், 2200 உயர்நிலைப் பள்ளிகள் என்று தமிழக குழந்தைகளின் கல்வி கண்ணை திறந்து குருவமானார். இலவச கட்டாய கல்வி, இலவச சீருடை, இலவச மதிய உணவு என்று தமிழ் பிள்ளைகளின் தாய் தகப்பனுமானார். ஒரு எல்வர் தொங்காலனை ஆசிரியர் தொழிற்கல்வி நிறுவனங்களை நிறுவி கல்வி கண் திறந்த காமராசர் ஆனார். பின்னர் இந்த சூறாவளி புயல் அடித்து வீர்கொண்டு பாய்ந்தது தொழில்துறையின் பக்கம். பாரதமிழ் நிறுவனம், நெய்வேலி நிலக்கரி நிறுவனம், மல்லி சுத்திகரிப்பு நிறுவனம், ஐசிஎம் நிறுவனம், நீலகிரி புகைப்பட சூழல் தொழிற்சாலை, கிண்டி மருத்துவ சோதனை கருவிகளின் தொழிற்சாலை, மேட்டூர் காந்த தொழிற்சாலை, குத்தாமன் திட்டம், நெய்வேலி ஊட்டியில் வெப்பமின் திட்டங்கள், ஆவடி வீரங்கி தொழிற்சாலை, ஐவரிய தொழிற்சாலைகள், ரப்பர் தொழிற்சாலை, காகித தொழிற்சாலை, தொழில்பேட்டைகள், தொழில் குழுமங்கள் என்று சுரண்டெடுத்துவிட்டு இந்த கருப்பு புயல் அடுத்து தண்ணீரிடம் மையம் கொண்டது. வைகை, பவானி, காவேரி, மேட்டூர், அமராவதி, கிருஷ்ணகிரி, ஆரணியாறு, மணிமுத்தாறு, சாத்தனூர், மாத்தூர், தொட்டிப்பாலம் என்று சுரண்டெடுத்திருந்த காமராசர் சூறாவளி இத்தோடு நிற்கவில்லை. இந்த கருப்பு தங்கம் சுனாமியாய் சீரியனால் கிடைத்தது. அமராவதியின் திட்டம், குடிநீர் திட்டம், மேட்டூர் திட்டம், பெரியாறு திட்டம், இந்த திட்டங்களால் வேலை வாய்ப்புகள் பெற்றவர் பல்லாயிரக்கணக்கானோர். கல்வி புரட்சி, தொழில் புரட்சி, நீர் புரட்சி, அரசியல் புரட்சி, அப்பப்பா பூவனுக்கு செய்தது போல் மேலுலகில் உன் சேவையை தொடர்வாயாக என்று இறைவன் அழைத்ததால் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி மகாத்மா காந்தி உதித்த நாளில் விண்ணுலகம் சென்றடைந்தார். இந்த தென்னாட்டு காந்தி மண்டாட்டினை கூட்டும் புகழ்பெற்ற பெருந்தலைவா, உன்னை வணங்குகின்றோம். நன்றி, வணக்கம். நேற்றைக்கு நான் வந்து இப்படிதான் நான் எம்ப்ராய்டரி பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து எங்க அம்மா கரெக்டா சொல்லிச்சு. 4-5 வயசுல எனக்கு துணியில அப்படிதான் தச்சு வைப்பேன்னு சும்மா சொல்லிச்சு. அப்போ என்னாச்சுன்னா நான் வந்து இப்படி தச்சுருக்கேன். நான் போட்டிருந்த பேண்ட்ல நானே தச்சு வச்சுட்டேன். நல்ல வேலை தொடங்கி இது ஸ்டிச்சிங் பண்ணிடுறத காணிக்க அந்த கர்ச்சிப்பை எடுத்துட்டு வா. தண்ணி கட்டி கிடைக்கிறது
பியூட்டிஃபுல்லாக இருக்கு. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். இதான் நான் தச்சேன். நல்லா நெத்தைக்கு தூக்கி போட்டுருக்கேன். வரேன் 1 minute. ஐம்பூதங்களில் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச தண்ணீர். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். யாரெல்லாம் இருக்காங்க நீ பாருங்க. தண்ணியில குட்டி குட்டி செடிகள். மை காட். இது புறாவோட ஃபெதராமா? இது காக்காவோட ஃபெதரா புறாவோட ஃபெதரா? ஏன்னா அங்கே நிறைய புறா இருக்கு எங்கள் வீட்டில். ஆனால் நாங்கள் வளர்க்கலை. வரும், வந்து தூங்கிட்டு காலை எழும்பி போயிடுவாங்க, சாயங்காலம் வந்துடுவாங்க. வாட் ஆர் யூ டூயிங் மை டியர் சின்னு? I put this stitch wrong, bro. இதுதான் நான் பண்ணது. இந்த லைனில் நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சாக பண்ணி வச்சுக்கணும். நான் வந்து 2 ஸ்டிச் தான் படித்தேன் இப்போதைக்கு. ரன்னிங், இது பேக்வேர்ட். இது சின்னதாக இருக்குது, இது பெருசாக இருக்குது. ஆனால் எனக்கு இது ஈஸியாக இருந்துச்சு. இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருங்க, ஆனால் நூல் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. இப்போ யார் சொல்லி தராங்க ஸ்டிச்சிங்? எந்த மேம்? சுமிதா மேம். உனக்கு கிளாஸ் டீச்சரில் அவங்க லாஸ்ட் இயர் 8th உனக்கு கிளாஸ் டீச்சர். அழகா சொல்லி தந்திருக்காங்க. சூப்பராக இருக்கே பாப்பா, நல்லா இருக்கு. பரவாயில்ல. இளவரசி வந்து புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டு இருக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஊசியெல்லாம் எடுத்தால் ஓடியே போயிடுவான், பக்கத்துலேயே வரமாட்டா. இன்னைக்கு ஸ்கூலில் போய் அவளாவே கற்றுட்டு இருக்கா. இனி ஏதாவது ட்ரெஸ்ஸு ஏதாவது சின்னதாக கிழிஞ்சிருந்தா கூட அவளே தச்சிருவான். வெரி குட் குட் கேர். இதை நான் முதல்ல போட்டு ஓவராக தச்சுட்டேன். இதுதான் கரெக்டாக. இது மட்டும் ரன்னிங். ஊசி வச்சு ஏதாவது பண்ணிக்கானி. நூல் கம்மி ஆயிட்டுமா? இவ்வளோதான் இருக்கு. இஸ் திஸ் யுவர் பேக்? எஸ். நான் இதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணணும். கொஞ்சம் தான் இருக்கு. இதே மடக்கிட்டோம். மடக்கிட்டோம். ஏதோ ஒரு பேப்பர் இல்லைம்மா. அது என்ன எழுது? கோரஸ். இதை வச்சு தைப்போம். மேலே தையல் போடுவோம் இந்த பேப்பரை வச்சு. ஆமாம், என்னை மறந்துட்டு. நான் ஞாபகம் இருக்கு நீ இப்போ எடுத்தோன்னு. இது ஒன்று லைட்டாக கையில் ஓட்டோம். இந்த பேப்பர் இது வரைகிறதுக்கு I had scissors. I had put my name's letter. இது அம்மா தூக்கிட்டேன், சுட்டுட்டேன். எனிவேஸ், இந்த பேக்கை தான் அல்ஃபோன்ஸா டேக்கு கொண்டு போனேன். இதான் என் கையில் கிடச்சி வசமாக தூக்கிட்டு வந்தேன். அவ்வளோதான். என் வளம் முடிச்சுக்கிறேன். நான் கிளம்புறேன். எனக்கு 1008 வேலை தலைக்கு மேலே இருக்கு. இப்போ எங்கள் கண்ணுக்கு தெரியாது, எனக்கு கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ பாய்.